நம்ம ஊர்ல எல்லாம் குளத்துல வந்து தாமரைப்பூ இருக்கும், லில்லி பூ இருக்கும். அது எங்க ஊர்ல எல்லாம் தாமரைப்பூ பூக்கும் ஒரு குளத்துல, அது பேர் தாமரை குளம்னே பேர். அந்த மாதிரி இந்த சைனால அது எஸ்பெஷலி இந்த கோயில்ல வந்து ஒரு குளம் இருக்கு. அது என்ன குளம் நீங்களே பாருங்க, கண்டுபிடிச்சிருங்க. காட்டுங்க, என்ன சுத்திக்கிட்டு திரியுது என்று பாருங்கள். இதுக்கு பேரு ஆமை குளம். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஆமை பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆமையெல்லாம் வந்து பெட்டா கூட வளர்க்க விட மாட்டாங்க. ஆமையெல்லாம் இது பண்ணிடுவாங்க. அது எதுக்கு ரீசன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனா இப்போ நிறைய பேர் இது பெட்டா வளர்க்குறாங்க கூட. பட் சைனாவை பொறுத்தவரையும் ஆமைங்கிறது அவங்களோட கல்ச்சர்ல லாங்கிவிட்டி, ஒரு குட் ஃபார்ச்சூன் அண்ட் குட் லைஃப், ஃபார்ச்சூன் அண்ட் லாங்கிவிட்டி, ஒரு நல்ல ஒரு நீண்ட ஆயுளும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஃபார்ச்சூனும் கிடைக்கும் அப்படின்றதா இவங்களோட இது. அதனால நிறைய பேர் அவங்க வீட்லயும் வளர்ப்பாங்க. அதே மாதிரி டெம்பிள்லயும் இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குங்க ஆமைலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பக்கம் அதே மாதிரி நிறைய புத்தா டெம்பிள்ல ஆமைகளுக்கு வந்து சிலையும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஏன் ஆமையெல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்றது தெரிஞ்சவங்க என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.